வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் குங்கு மேட்ரிமோனியிலிருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இப்போ இந்த மேட்ரிமோனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த 16 வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் நல்லா முறையாக நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் சுழிச்சமாக இருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா ஏரியாவிலேருந்தே ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் காட்டியே தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டாலாம் அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்களும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்களும் நேரடியாகவே கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குதுங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஜாதகம் வர்றது பார்த்தீங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க. அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் வருதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் வருதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுமே அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போ சொந்த பிஸ்னஸ்க்காக வெளியில் மணியாக போயிருப்பாங்க, மும்பை இந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க. அங்கேருந்துலாம் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த ஒரு வார காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபைல் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளை ஜாதகம் நிறையா வருதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வசதி கூட இருக்கிற பொண்ணுக்கு ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. பசங்க பொண்ணுக்கு ரெண்டுமே கலந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் வச்சுருக்காங்க, 50 ஏக்கர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 50 கோடி 100 கோடி ஏன்னா இந்த சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வசதி கூட இருக்கிற ஜாதகமெல்லாம் நம்மளோட கைவசம் நிறையா இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பசங்க 1 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம், 1.25, 2.5 இந்த அளவுக்கு வாங்குகிற பசங்க ஜாதகமும் நம்மள்ட்ட கைவசம் நிறையா இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளை ஜாதகம் நம்மள்ட்ட நிறைய ஜாதகம் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குங்க. விவசாயமும் நம்ம அசால்ட்டாக நினைக்கூடாதுங்க. ஒரு என்ன சொல்கிறதுங்க, 3 மாதத்தில் என்ன நல்ல ஒரு வேலை கூடிச்சு, தக்காளி வேலை நல்லா கூடிச்சு அப்படின்னு அது கூடிச்சு அப்படின்னா 10 லட்சம் மாறிடுச்சு சம்பாதிக்கக்கூடிய பசங்க ஜாதகமெல்லாம் இருக்குதுங்க. விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகமெல்லாம் நம்மளுக்கு நிறைய பசங்க ஜாதகம் நிறையா அனுப்பிச்சுட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நிறையா ஜாதகம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. வேறு எந்த கம்யூனிட்டிக்குமே இல்லைங்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கேன். அதனால் அவங்க பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 90 95 94 26 பண்ணுங்க. என்னோட நம்பர் 97 88 33 97 88 33 80 வருங்க. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து வேணிக்கையாக பார்த்துக்கலாம். உங்களோட வரனை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நீங்களாகவே நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே பேசிக்கலாங்க. இது கமிஷன் அது இதுன்னு எதுவும் கிடையாதுங்க. ஃபோன் நம்பர் வருங்க, நேரடியாகவே பார்ட்டி ஃபோன் நம்பர் கூப்பிட்டு இந்த மாதிரி என் பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இல்லை ஐடியில் வேலை பார்க்குறாரு, இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இல்லை ஃபைனான்ஸ் லைனில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் பசங்க இருப்பாங்க. இந்த மாதிரி என் பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி போய் பொண்ணு வீட்டில் பேசி திருமணம் முடிச்சுக்கலாமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜாதகங்கள் நிறைய பேர் அனுப்பிச்சி விட்ட நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நான் வாழ்த்துக்கள் வேண்டியில் இந்த முருகன் அருளால் நான் வேண்டிக்கிறேனுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்க வரன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க நிறையா வர்றாங்க. ஏன்னா விவசாயம்னா நம்ம விவசாயத்தில் வேலை பார்க்குறோன்னா அசால்ட்டாக நினைக்கூடாதுங்க எந்த பையனையும். விவசாயங்களே நம்மளே இல்லைங்க. அதான் உண்மையான கான்செப்ட். விவசாயம் செய்கிற பையன் நல்ல பசங்க நல்லா சம்பாதிக்கணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பசங்க நிறையா வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாங்க. அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட பசங்க நிறையா வந்துட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் பசங்க பொண்ணு வேணுமோ அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, நம்ம பெரிய பெரிய வசதியான இடமா இருக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும், அல்ல அதுக்கு தகுந்த பையன் வேணாலும் நீங்கள் எந்த மாதிரி சொத்து ப்ராப்பர்ட்டியில் இருந்தாலும் சரிங்க, எந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் கூட இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த மாதிரி ஜாதகம் கேட்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறையா இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் சூதானம் வைப்பாங்க.
இப்போ மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே குழி இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க. அதேமாதிரி வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுதாரணமாக பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மனசார மன்னிச்சுங்க. நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம். நன்றிங்க.